12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 3வது இயலில் உள்ள தமிழர் குடும்ப முறை என்ற உரைநடையின் 2ஆம் பகுதியைத்தான் நாம் காண இருக்கிறோம். அன்பு மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவை முதலில் காண்பவர்கள் அதனை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னராக உங்கள் சிந்தனைக்கு ஒரு சில வரிகள். அதிகாலை நேரத்தில் மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஆகவே போர்வைக்குள் போராட்டம் நடத்துவதை விட்டுவிட்டு அதிகாலையில் எழுந்து படிப்பதை உங்களுடைய பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் மதிப்பெண்களும் கூடும், மதிப்பும் உயரும். இப்பொழுது பாடப்பகுதிக்கு சென்று விடலாம். தாய் வழி குடும்பம். சங்க காலத்தில் கண சமூகத்துக்கு தாயே தலைமையேற்றிருந்தாள். தாய் வழியாகவே குலத் தொடர்ச்சி குறிக்கப்பட்டது. சான்று சிறுவர் தாயே பேரிற் பெண்டே. இது புறநானூறு 270வது பாடலில் இடம்பெற்ற வரி. செம்முது பெண்டின் காதலஞ்சிறான். புறநானூறு 276வது வரி. வானரை கூந்தல் முதியோள் சிறுவன். புறம் 271வது வரி. முளரி மருங்கின் முதியோள் சிறுவன். புறம் 278வது வரி. என் மகள் ஒருத்தியும் பிறள் மகன் ஒருவனும். இது கலித்தொகை. இத்தொடர்கள் அனைத்திலும் இவள் மகன் என்றே குறிக்கப்பட்டுள்ளது. அதாவது இவன் மகன் என்றோ இவருடைய மகள் என்றோ கூறப்படவில்லை. இவள் மகன் என்று கூறுவதையே பெருமையாக அந்த காலத்தில் கருதி இருக்கிறார்கள். இது தாய் வழி சமூகத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு நிலைநாட்டுகின்றன. அடுத்து தாயமுறை விளக்குக. சங்க காலத்தில் பெண் திருமணம் செய்த பின்னரும் தன் இல்லத்திலேயே வாழ்க்கை நடத்தும் முறை தாயமுறை. திருமணம் செய்த பிறகும் தன்னுடைய இல்லத்திலேயே, பெற்றோர் இல்லத்திலேயே வாழ்க்கை நடத்தும் முறை தாயமுறை என்று அழைக்கப்பட்டது. திருமணத்திற்கு பின் மனைவியின் இல்லத்திற்கு சென்று கணவன் வாழ்வதே நடைமுறையாக இருந்துள்ளது. பெண்கள் குலத் தொடர்ச்சி உடையவர்கள், பெண் குழந்தைகளின் பேரு முதன்மையாக விரும்பப்பட்டது. இப்ப இந்த காலத்திலெல்லாம் திருமணமான பிறகு பெண் கணவன் இல்லத்திற்கு சென்று வாழ்வதே முறை. அதே சமயத்தில் ஆண் பிள்ளையை பெறுவதையே அனைவரும் விரும்புகின்றனர். ஆனால் சங்க காலத்தில், அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில், குலவழி தொடர்ச்சி என்பது பெண்ணை சார்ந்ததாகவே இருந்தது. அதே சமயத்துல திருமணத்திற்கு பிறகு பெண்ணின் இல்லத்திலேயே மணமகன் தலைவன் சென்று தங்குவது நடைமுறையாக இருந்தது. இந்த தாய வழிமுறையில் குடும்பத்தின் சொத்துகள், வளங்கள், செல்வங்கள் அனைத்தும் பெண்களுக்கு சென்று சேர்ந்தன. இதனை குறுந்தொகை மருதத்திணை பாடல் தெளிவாக கூறுகிறது. இப்பெல்லாம் பாருங்க, சொத்து, வீடு, வாசல் எல்லா செல்வங்களும் ஆண் பிள்ளைகளுக்கு தான் சேருது. பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் பொழுது நகை போட்டு திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா இப்ப சட்டம் வந்திருக்கு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்துரிமை உண்டுன்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆண் பிள்ளைகளுக்கு தான் எல்லா செல்வங்களும் சொத்துகளும் கொடுக்கப்பட்டன. ஆனா சங்க காலத்துல, ஆரம்ப காலத்துல பெண்களுக்கு தான் எல்லா சொத்துரிமையும் இருந்து வந்திருக்கு. அதுக்கு சான்று பெருநல குறுமகள் வந்தன இனி விழவு ஆயிற்று என்னும் இவ்வூரே என்று இந்த குறுந்தொகை 295வது பாடல்ல இடம்பெற்றிருக்கு. அதாவது பெரிய நலமுடைய தலைவி வந்த நாள் முதல் செல்வ வளம் பெற்று திகழ்கிறாய். என்னைக்கு இந்த பெரிய செல்வ வளத்தை உடைய பெண்ணை திருமணம் செய்தாயோ அன்று முதல் நீ எல்லா வளமும் பெற்று திகழ்கிறாய் என்று தலைவனை பார்த்து கூறுவதாக இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. அடுத்து தந்தை வழி குடும்பம். சங்க காலத்திலேயே இந்த ஆண் மைய சமூக முறை வலுவாக வேரூன்றி பரவலாகிவிட்டதையும் காண முடிகிறது. சங்க காலத்துலதான் தாய் வழி குடும்ப முறை இருந்திருக்கு. அதே சங்க காலத்துல பார்த்தாக்க இந்த தந்தை வழி
ஆண் மைய சமூக முறை வலுவாக வேரூன்றி விட்டது. அதனால்தான் அது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஆண் மைய சமூகத்தில் பெண் திருமணத்திற்கு பின் தன் கணவனுடைய தந்தையகத்தில் வாழ வேண்டும். மணமான பின் தலைவன் தலைவியை அவனுடைய இல்லத்திற்கு அழைத்து வந்தபோது அவனுடைய தாய் அவளுக்கு சிலம்பு கழி நோன்பு செய்திருக்கிறாள். சிலம்பு கழி நோன்பு என்றால் என்ன? மணம் புரிந்து மறுவீடு போகும் முன் தலைவி அணிந்த கன்னி சிலம்பை கழிக்கும் சடங்கு. தலைவி காலில் தன்னுடைய பெற்றோர்களால் இடப்பட்ட சிலம்பை அணிந்திருப்பாள். அந்த சிலம்பை நீக்கிவிட்டு வேறு சிலம்பு அணிவிப்பது ஒரு சடங்கு. அதுதான் சிலம்பு கழி சடங்கு. இது மணமகன் இல்லத்தில், தலைவனுடைய இல்லத்தில் செய்யப்படுவது. அதாவது இதுக்கு பாரு, நும்மனை சிலம்பு கழி அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. அதாவது இதுல என்ன சொல்ல வராங்கன்னாக்க, தலைவியின் தாய் கூறுகிறாள், உங்களுடைய இல்லத்தில் சிலம்பு கழி நோன்பு செய்தீர்கள், வதுவையாவது எங்களுடைய இல்லத்தில் நிகழட்டுமே என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. இதன் வழி மணமக்களின் வாழ்விடம் கணவன் அகம் என்பதை உறுதிப்படுத்தலாம். மேலும் மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்னும் குறுந்தொகை பாடல் மூலம் பெண் தன் கணவனையே முழுதும் சார்ந்திருந்த நிலையை அறிய முடிகிறது. அதாவது சங்க காலத்துல மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிரே என்று ஒரு பெண் தன் கணவனையே சார்ந்து வாழ்ந்திருக்கிறாள். இல்லத்தில் தங்கி இல்லற கடமைகளை செம்மையாக செய்யும் பெண்ணுக்கு தன்னுடைய கணவனே உயிராக கருதப்பட்டான். அப்போ முழுவதுமாக அந்த ஆடவரை, அந்த கணவனை சார்ந்திருக்கின்ற நிலையை நம்ம சங்க காலத்தில் காண முடிகிறது. சங்க காலத்தில் தந்தை வழி குடும்ப முறை மிகவும் வலுவான ஒரு பரவலான முறையாக இருந்து வந்துள்ளதை பொருள்வயிர் பிரிவு, போர், வாழ்வியல் சடங்குகள், குடும்பம், திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் நம்மால் காண இயலும். புரியுதா? அதாவது பொருள் தேடுவதற்காக பெரியது, போர் செய்யறதுக்காக பெரியது, வாழ்வியல் சடங்குகள் இல்லத்துல நடத்துறது, குடும்பம் நடத்துறது, திருமணம் என பல்வேறு சமூக களங்களில் அந்த தந்தை வழி குடும்பத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது தனி குடும்பம். தொடக்க நிலை குடும்பம் அல்லது நெருக்கமான குடும்பம் என்றால் என்ன? இது ஒரு வினாவா கேட்கப்படலாம். அதாவது தாய், தந்தை, குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது. அதனால் இது தொடக்க நிலை அல்லது எளிய நெருக்கமான குடும்பம் எனப்படும். தனி குடுத்தன மாதிரி தான். தலைவன், தலைவி, குழந்தை 3 பேரும் இருக்கின்ற அந்த குடும்பத்திற்கு பேரு தனி குடும்பம். அதுல ஒரு நெருக்கமான நிலையை காண முடிகிறது. அதனாலதான் தாய், தந்தை, குழந்தை மூவரும் உள்ள தனி குடும்பம் மிகவும் நெருக்கமானது என்பதால் இது தொடக்க நிலை அல்லது எளிய நெருக்கமான குடும்பம் எனப்பட்டது. இளமகவு நிலை குடும்பங்களின் காட்சிகளை ஐங்குறுநூறு தெளிவுபடுத்துகிறது. ஒரு குழந்தைய தலைவனும் தலைவியும் எவ்வாறு படுக்க வச்சிருக்காங்க, எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஐங்குறுநூற்று பாடல் வழியாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. மறியிடைப்படுத்த மான் பிணை போல, மறியிடைப்படுத்த மான் பிணை போல அப்படின்னு ஒரு வரி ஐங்குறுநூற்றுல. மறி தன் கன்றினை நடுவில் படுக்க வைத்த மான் பிணை போல். புரியுதா? தன் மான் கன்றினை நடுவில் படுக்க வைத்த மான் பிணையை போல. மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலைவியும் வாழ்ந்திருக்கின்றனர். அதாவது தலைவி திருமணமான பிறகு செவிலித்தாய் தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழுகின்ற அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கிறாள். அங்கு தலைவனும் தலைவியும் நடுவில் தன்
குழந்தையை படுக்க வைத்து படுத்திருக்கின்ற காட்சி ஒரு மான் கன்றினை நடுவில் படுக்க வைத்து படுத்திருக்கின்ற மான் பிணை போல காட்சியளித்ததாம். புரியுதா? கன்றினை நடுவில் படுக்க வைத்த மான் பிணை போல தம் புதல்வனை நடுவில் படுக்க வைத்து தலைவனும் தலைவியும் படுத்திருக்கின்ற காட்சி மிகவும் இனிய காட்சியாக இருந்தது என்று செவிலித்தாய் மகிழ்ச்சி உற்று அந்த செய்தியை தலைவியின் தாயிடம் வந்து கூறுகிறாள். இப்படி அந்த தொடக்க நிலை குடும்பம் மிகவும் சிறப்பானதாக அந்த காலத்தில் கருதப்பட்டது. அதனால் அது எளிய நெருக்கமான குடும்பம் என்றும் கருதப்பட்டது. அன்பு மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எஞ்சி உள்ள பகுதியை நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.